சென்னை எண்ணூரில் வாயு கசிவு ஏற்பட்ட தனியார் ஆலையை தற்காலிகமாக மூட தமிழ்நாடு அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. மேலும் தற்போது தொழிற்சாலையை ஆய்வு செய்ய குழுவும் அமைத்துள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை எண்ணூர் பகுதியில் கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் ஆலையின் செயல்பாட்டை முழுவதுமாக நிறுத்தி வைப்பதோடு தற்காலிகமாக ஆலையை மூடவும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தை பொறுத்தவரையில் தற்போது தொழிற்சாலையை ஆய்வு செய்ய குழு அமைத்திருக்கிறது. எண்ணூர் இன்டர்நேஷனல் லிமிடெட் ஆலையை அந்த குழுவை பொறுத்தவரையில் இன்று நேரடியாக ஆய்வு செய்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு 11:30 மணி அளவில் எண்ணூர் கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் ஆலையிலிருந்து அமோனியா ரசாயன காற்றில் கலந்ததால் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு மயக்க நிலை ஏற்பட்டதோடு மிகவும் சிரமத்திற்கு ஆளாகினார்கள். இதைத் தொடர்ந்து தற்போது அந்த தொழிற்சாலையில் அனைத்து பணிகளையும் நிறுத்தி வைக்கப்படுவதாக தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மற்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதோடு தற்காலிகமாக ஆலையை மூடவும் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொழிற்சாலையை ஆய்வு செய்வதற்காக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் குழு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மேயநாதன் தரப்பில் கருத்து என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் எண்ணூர் பகுதியில் கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் ஆலையின் செயல்பாட்டை முழுவதுமாக நிறுத்தி வைப்பதோடு தற்காலிகமாக ஆலையை மூடவும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி.